One glance of yours is enough to hold the secrets of the sea. I see the waves against the shore. I see an ever open door. I see your home, it's glowing. பாட்டி போட்டு புட்டு சம்மாடி அடிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் இப்படிதான். நம்ம வளகாப்புக்கு இங்க நடத்தலாமான்னு சொல்லிட்டு போய் பாக்குறதுக்காக போறோம் பாட்டி. I see your face and பாருங்க அது ஃபர்ஸ்ட் வந்து ஜீப். கவர்மெண்ட் ஜீப்ல போயிருக்கியா? விசாரணை கைதியா? baby, I wanna look in those eyes forever. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அகைன் நான் ப்ரெக்னென்சி வாக்கிங்க. அப்போல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி அப்போ பாட்டி கூட வாக்கிங் போயிட்டு இருந்தேன். இப்போ பாட்டிக்கு வந்து காலையில் நல்லா தூங்கிடுறாங்க. அதனால நான் என் மன்னவர் கூட வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன். இது லேட் ஆகும். திருமலை சார் எங்கள் சீனியர் ஸ்டாஃப் அவரும் வாக்கிங் வராரு. இன்றைக்கி தான் நான் பார்க்குறேங்க. காலையில் வாக்கிங் போனோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக பச்சை பசேன்னு இருக்குங்க. அண்ட் இந்த போர்டு இருக்கு இல்லைங்களா, இது நாங்கள் தான் அங்கங்கே வச்சுருக்கோம். ஏன்னா அந்த ஃபேக்ட்ரியை சுற்றி யாரும் குப்பை கொட்டக்கூடாதுன்ட்டு. அப்படியே வாக்கிங் போயிட்டே எங்கள் சர்வமை கிராஸ் பண்ணிட்டோங்க. இங்கேருந்து திரும்பி கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா நம்மளுடைய சீவக்காய் ஃபேக்ட்ரியும் வந்துடும். போகிற வழியில் பாருங்க எல்லாம் பெரிய பெரிய வீடாயிடுச்சு. இதுதான் நம்மளுடைய சீவக்காய் ஃபேக்ட்ரி. மணி 8 ஆகுங்க. ஸ்டாஃப்ஸ் யாரும் வரல, ஏன்னா எல்லாருமே 10 மணிக்கு தான் ஆஃபீஸ். அதுக்குள்ள நாங்கள் ஒரு விசிட். அவ்வளோதான் வாக்கிங் முடிச்சுட்டு ரிட்டர்ன் போகிறப்போ சர்வமில் வந்து செம்பருத்தி பூ பூத்துருக்குங்க. அந்த பூவையெல்லாம் பறிச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, மணி 8:30 மேலே ஆயிடுச்சு. இன்னைக்கு சண்டே, அதனால நம்ம அப்படியே ஜீப் எடுத்து இன்னைக்கு வெளியே கொஞ்சம் போலாம் பிம்பான்னு சொன்னாங்க. அதனால சர்வம் சாவி வரும்போது எடுத்து வந்துட்டோங்க. நம்ம ஜீப்பில் ஒரு சூப்பரான ஃபீச்சர் இருக்குங்க. நம்ம அங்கே போகாமையே இந்த பட்டன் அமுக்கணும்னா கார் வந்துட்டு ஆன் ஆகிடும். உள்ளே போக தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போ வர கார்லாம் இது இருக்குன்னு நினைக்கிறேன். 2 டைம் வைக்கணுங்க. இன்ஜின் ஆன் ஆகிடுச்சு. சண்டே ஆல்பா சார் கார் வந்தாச்சு. இதுதான் எங்களோட சிக்னல். செஃப் வந்துட்டாரு. எங்க செஃப் நேற்று நீங்க இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா செஃப்னா? நீ காலையில மெனு பூரி. ஏ ஆல்பா சார் வந்துட்டியோ. கொரி இல்லாம நாங்க சாப்பிடுறது இல்லைங்க பாருங்க. அப்படியே வச்சிருக்கேன். அப்படியே வச்சிருக்கேன். நீ அப்படியே வச்சிருக்கேன். கறி இருந்தால் தான் நாங்கள் சாப்பிட்றது, கறி இல்லைன்னா நாங்கள் சாப்பிட்றது இல்லை. எப்போவுமே நான் வாசல் தெளித்து கோலம் போட்டுருவோங்க. பாட்டி வந்து வாசல் தெளிச்சுட்ருவாங்க, நான் கோலம் போட்டுருவேன். ஆனால் இப்போ என்னால் குனியும் முடியறதில்ல, அதனால வந்துட்டு கோலம் போடுறதில்ல. இல்லைன்னா அதனால தான் இப்படி வெறுமையாக இருக்குது. மேலே ஏற முடியாதுன்றதுனால என் மன்னவர் வந்து வாஷிங் மிஷின் ரூமை இங்கேயே எனக்கு செட் பண்ணி கொடுத்துட்டாருங்க. உள்ளே வந்து ஒரு வாஷிங் மிஷினு, துணி காய போடுற ஸ்டாண்டு மட்டும் இருக்குது. வாக்கிங் முடிச்சுட்டு வந்த உடனே நான் குளிச்சு முடிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டேங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ஆனதும் பாட்டிக்கு வந்து தலைக்கு எண்ணெய் போட சொல்லிட்டேன். ஏன்னா நாளைக்கு தலை குளிக்கணும் பாட்டி, இன்னைக்கு தலைக்கு எண்ணெய் போட்டுருந்தேன். எண்ணெய் போட்டு தலை வாரி விட்டுட்டாங்க. நேற்று என் பண்ணவர் வந்து மல்லிப்பூ வாங்கிட்டு வந்தார். அதை நானும் வச்சுட்டு சாமிக்கும் வந்து வச்சு பூஜை முடிச்சிட்டேன். அதுக்குள்ளே எங்கள் செஃப் மணி அடிச்சாச்சுங்க. அப்படின்னா எங்களுக்கு டிஃபன் ரெடி. கமலம்மா பூரி கட்டை வேணுங்களா? இருங்க பக்கெட்டில் விடுறேன். பூரிக்கட்டை நைட்டு நான் சொல்கிறதுக்கு எடுத்துருந்தேங்க முந்தா நேற்று. அதை திருப்பி எடுத்துகிட்டு போய் வைக்க மறந்துட்டேன். இந்த பூரிக்கட்டை தான் ஐ ஃபர்காட் டு கீப். அதனால தான் இப்போ பெல் அடிக்கிறாங்க. இது இருந்தால் தான் எங்களுக்கு டிஃபன். கமலம்மா பக்கெட்டில் வைக்கிறேன். கமலம்மா பக்கெட்டில் வைக்க முடியாது, படிக்கட்டில் வைக்கிறேன். இருங்க அங்கேயே இருங்க, படிக்கட்டில் தரேன். எனக்கு என்னன்னு தெரியலங்க, நேற்றுலேருந்து ஒரே தொண்டை வலி, சளி பிடிக்கிற மாதிரியே ஃபீலிங்கு. அது அந்த ஏர் கூலரை பக்கத்துலேயே வச்சுட்டு படுக்கிறோம் இல்லையா, அதனால இப்போ காலையில் எப்பவும் பானை தண்ணி தான் குடிப்போம். ஆனால் இன்றைக்கி எனக்கு இங்கெல்லாம் ஒரே செம்ம வலி, முழுங்க கூட முடியல. அதனால சுடு தண்ணி வச்சுட்டேங்க. டிஃபன் வரதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. அதனால கொஞ்சம் வெதுன்னு சுடு தண்ணி குடிச்சா நல்லா இருக்கும்னு சுடு தண்ணி வச்சுட்டேன். ஒவ்வொன்றாவே செக் பண்ணிட்டு இருக்கேங்க. அமேசானில் எவ்வளோ ஆர்டர்ஸ் இப்போ வந்திருக்கு, மீஷோ, அப்புறம் நம்ம வெப்சைட்டு, வாட்ஸ்அப்பில் எவ்வளோ மெசேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்குது. ஏன்னா ஆஃபீஸ் நெட்டு தான், இங்கே நம்ம தனியாக கொடுக்கல.
வைஃபை அங்கேருந்து வரது ஆனால் வந்துடும். மீஷோவில் நேற்று வந்துட்டு 150 to 200 ஆர்டர்ஸ் இருந்ததுங்க. ஆனால் மத்தியானம் மட்டும் ஆர்டர் ஷிப் பண்ணிட்டேன். அப்புறம் நைட் எப்பவுமே வர ஆர்டர்ஸை ஒரு 12 மணிக்கு நான் டவுன்லோட் கொடுத்துருவேன். ஆனால் நேற்று வந்து எனக்கு தொண்டை வலின்றதுனால நீ வேண்டாம் பிம்பம் நீ ரெஸ்ட் எடுன்ட்டாரு. அதனால பாருங்க வெறும் 24 ஆர்டர் தான் டவுன்லோட் ஆயிருக்கு. மீஷோவில் இது தாங்க ப்ராப்ளம். அவங்களே அசைன் பண்ணுற மட்டும் எங்களால் லேபிள்ஸ் டவுன்லோட் பண்ணவே முடியாது. இப்போ 78 பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த 78 பேருக்கு நீங்கள் என்னால் ஆர்டர் வந்து அனுப்ப முடியாது. அன்லெஸ் அன்டில் அவங்க வந்து எங்களுக்கு அசைன் பண்ணாதான் எங்களால் அனுப்ப முடியும். பாட்டி போட்டு புட்டு அம்மாடி அடிச்சுக்கிட்டு 2 பேரும் அம்மா வீட்டுக்கு போகலாம் பாட்டி. இதே தாங்க இவங்க 2 பேருக்கு புட்டு உடனே வந்துட்டு பாட்டிக்கு ஏது அம்மா வீட்டுக்கு என்கிட்ட வந்து கேட்பான். பாட்டி ஜாலியா படுத்துக்கிட்டு 2 பேருக்கு காலையில் இதே விளையாட்டு. அவர் ஆஃபீஸ் போயிட்டாரு. டிஃபன் வந்தது கூப்பிட்டு பிம்போம்னு சொல்லிட்டு எனக்கு வீடியோ போடணுங்க, இந்த ஹோம் டூர் வீடியோ. அதனால அவர் ஆஃபீஸ் போயிட்டாரு. நாங்கெல்லாம் வீட்டில் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கோம் காலகட்டத்தில். இன்னைக்கு எங்க வீட்டில் டிஃபன் புசு புசு பூரி வடக்கறி. இவர் ரொம்ப நாளா வடக்கறி செஞ்சு கொடு பிம்போம்னு கேட்டே இருந்தாங்க. அதனால இவருக்கு வடக்கறி செஞ்சங்க இன்னைக்கு. புட்டு வா அம்மா ஊட்டி விடுறேன். அவர் ஆஃபீஸில் இருக்காங்க. அவங்க வர்றதுக்குள்ள சரி புட்டுக்கு ஊட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி வா வா அம்மா ஊட்டி விடுறேன் வா. இங்க வா. வடக்கறி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? ஜெப்பி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் செய்யறாரு வடகரி. அன்னைக்கு அவங்க அம்மா செஞ்சாங்க. பாட்டியோட செயின் வந்து முகப்பு வைக்கிறதுக்காக கொடுத்துருக்கோங்க. அண்ட் வளையல் பார்த்தீங்கன்னா நல்லா ரஃப் அடிச்சதுனால வளைஞ்சிருச்சு. அதையும் சேர்த்து நெம்பெடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னொரு 4-5 நாளில் வந்துடும். ஆனால் இப்போ பாட்டி வந்து ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கேட்டாங்க வங்கி மோதிரம் வேணும்னு. அவர் வங்கியில் வைர மோதிரமே வாங்கி கொடுத்தாரு. அது இப்போ போட்டிருக்காங்க. எஸ் வைர மோதிரம். சாப்பிட்டுட்டு இருந்தோம். டக்குன்னு பெல் அடிச்சாங்க. என்னன்னு பார்த்தா ஆயில் வாங்க வந்திருக்காங்க. சரி இவங்க நம்ம நியர்பை தான். யூஸ்வலாக 10 மணிக்கு ஆஃபீஸ் திறந்துச்சுன்னா ஸ்டாஃப்ஸே ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஸோ இன்றைக்கி யாரும் இல்லாததுனால சரி வந்தவங்களை எப்படி திருப்பி அனுப்புறதுன்னு நானே போயிட்டு அவங்களுக்கு என்ன ஆயில் வேணுமோ அதை டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்டேன். என்னன்னு தெரியலங்க, இன்னைக்கு வெயிலோ வெயில், என்னால் முடியல. வாக்கிங் எல்லாம் முடிச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் எனக்கு என்ன தெரியல கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். தூங்கிட்டு பார்த்தா மணி 12 ஆயிடுச்சுங்க. அடுத்த கடைசியில் போய் பார்த்தா இவங்க எல்லாம் ஆஃபீஸில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என் பாட்டி என்ன சொன்னாங்க, எங்கேயோ வெளியே போயிருக்காங்கடி அப்பாவும் பையனுன்னாங்க. சரி போய் ஆஃபீஸில் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுவோம். தூங்கி எந்திரிச்சிட்டு நான் வந்தா என்னடா ஆளக்கானன்னு பார்த்தா இங்கே பாரு சீயா சாருக்கு கேம் விளையாண்டுட்டு இருக்காரு. புட்டோ தாத்தா கூட எங்கேயும் வெளியே பண்ணியாம எங்கே போனேன்? அப்புறம் நானுமே வந்து என்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே ஒர்க்ஸ் எல்லாம் டெலிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. எங்கள் வீட்டு கேட் கீப்பர் இவன் வழி விடுறா. அப்போ என்னடா அதிசயமா நீ வழி விட்டான். தேங்க்யூ தேங்க்யூ. ஆரஞ்சு ஜூஸ். ஏ நீ மோத்து பரவாயிங்க இங்கே வா. இது ஆரஞ்சு ஜூஸ் தான். வா போய் சொல்வேனா மூசினு. ஓடிவா சாமி. பாட்டி நாம எல்லாம் போலாம். அவன் ஜூஸ் குடிச்சானா தோட்டத்துக்கு வரட்டும். இன்னைக்கு சண்டே இல்லைங்களா, அதனால தோட்டத்துக்கு போயிட்டு வரலாம் வா பிம்பாமன்னாங்க. அதுக்குள்ள செஃப் எனக்கு ஜூஸ் போட்டு கொடுத்தாருங்க. மதியானம் ஆயிடுச்சு இல்லையா. குடி சாமி ஆரஞ்சு ஜூஸ். இன்னைக்கு ஜீப்ல கேக் சாப்பிட்டது யாரு? இவங்களோட வேலையா தான் பாட்டி இருக்கோம். அவன் இல்லைங்களாமா. படி ஏறி தோட்டத்துக்குள்ள செம்ம வெயிலுங்க. வெயிலோ வெயில். புதுசா வந்துட்டு இந்த ஸ்ட்ரெச்சுக்குள்ள வந்து ஈஷா சிறுவாணி மட்டும் இந்த மாதிரி ரோடு போட்டிருக்காங்க 2 சைடும். ஆனா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதனால அரைவாசி முடிச்சுட்டாங்க. அதனால நேத்து அக்காங்கெல்லாம் நின்று அந்த டிவைடருக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க. அதனாலதான் இப்ப பெயிண்ட் பளபளன்னு இருக்குங்க. பாட்டி இப்ப எங்க போறோம் பாட்டி? கரெக்ட். ஆனா தோட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி இங்க ஒரு ரெசார்ட்டுக்கு போறோம். எதுக்குன்னா இல்ல பாட்டி வீட்டுல செஞ்சு வச்சிருக்கு பாட்டி. நம்ம வளகாப்புக்கு இங்க நடத்தலாமான்னு சொல்லிட்டு போய் பாக்குறதுக்காக போறோம் பாட்டி. நிறைய பேர் பாட்டி வளகாப்பு வீடியோ பார்த்துட்டு எங்களெல்லாம் கூப்பிடவே இல்ல அப்படின்னாங்க. ஆனா அது வளகாப்பு இல்ல பாட்டி. என் பிறந்த நாள் அன்னைக்கு என் டீம் எல்லாம் சேர்ந்து எனக்கு வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸான ஒரு குட்டி வளகாப்பு 5வது மாசம் பண்ணினாங்க. யூஸ்வலா நாங்க வந்து 9வது மாசம் தாங்க பண்ணுவோம். புட்டுக்கு வந்து 9வது மாசம் தான் வளகாப்பு அவர் பண்ணினாரு. ஆனா இந்த டைம் 9வது மாசம் பண்ண முடியாது பாட்டி. ஆடி மாசம் முடிஞ்சிருமா? ஆடி முடிஞ்சிரும். ஆனா முடிஞ்சு 10 நாள்ல பாப்பா பிறந்துரும். அப்ப எப்படி 10 நாள்ல நம்ம அங்க இங்கேயும் ஓட முடியாது. அதனாலதான் சரி 7வது மாசமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க 2 டேட் பார்த்து வச்சிருக்கேன் பாட்டி. ஜூன் மாசத்துல காலையில பண்ணணுமா பாட்டி சாயங்காலம் பண்ணணுமான்னு கேட்டிருக்கீங்க. சாயங்காலம் பண்ணலாம்ல பாட்டி?
ஓகே ஓகேங்க. ஸோ எனக்கு வந்து சாயங்காலம் பண்ணலாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ தான் அந்த லான் ஓப்பன் லான்லலாம் பண்ணலான்னு. ஸோ அதுக்கு வந்துட்டு நேற்று ஒரு ரெசார்ட் பார்த்தோம், இன்னைக்கு ஒரு ரெசார்ட் பார்க்கறதுக்காக போய்கிட்டு இருக்கோங்க. அங்கே ஒரு மவுண்டைன் தெரியுதுங்களா, அங்கே தான் இருக்குது அந்த ரெசார்ட். ஸோ இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். ரெசார்ட் போகிற வழியில் என்ன வாழை மரம் வச்சிருந்தாங்க. அங்கே போகிற ஒரு மலை எப்படி கூமாச்சியாக இருக்குன்னு பத்தி. இந்த மரம் நல்லா இருக்குல்ல, வெள்ளைப்பூ மரம் வச்சிருக்கோமாங்க. அது அங்கே பாரு டர்ஃப் ரெசார்ட். இங்கே தான் ஃபங்க்ஷன் நடத்துவாங்களா? அங்கே பாரு குழந்தைங்க பார்க்கு. இப்போ போகக்கூட சாமி, வெயிலாக இருக்கு. பச்சை சர்ச்சில் பட்டி இது ரெசார்ட். ரெசார்ட் பத்தி அது. அங்க பாருங்க, இங்க நம்மளோட புது ஜீப் நிக்குது. அங்க பாருங்க, அது ஃபர்ஸ்ட் வந்த ஜீப் அப்படிதான் இருக்கும். அந்த காலத்து ஜீப். எஸ் பாட்டி. ஓ கவர்மெண்ட் ஆபீஸ்ல கவர்மெண்ட் ஜீப்ல கார் எல்லாம் கவர்மெண்ட் ஜீப்ல போயிருக்கியா? விசாரணை கைதியா? சும்மாதான் தாத்தா கூட்டி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் நானே போறேன். இது ஃபங்க்ஷன் வைக்கிறோம் பாட்டி. உனக்கு எங்கெங்கெல்லாம் ஃபங்க்ஷன் வைப்பாங்கன்னு காட்டுறேன். எது நல்லா இருக்கும் கண்ட்ரோல்ல. இந்த சின்ன ஸ்டேஜ். புட்டு செருப்பு விட்டுட்டு வந்துட்டாங்க தோட்டத்துக்கு போறேன்ட்டு. அதனால பாட்டி தூக்கிட்டு வராங்க. பாட்டியை புட்டுவே இங்கே லான் பார்த்துட்டு இங்கே போய் விளையாடுறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்கள அங்கே விளையாட விட்டுட்டேன். அவர் வந்துட்டு இந்த லானை தவிர வேறு எங்கே இருக்குது அப்படின்றத அவங்க காட்டிட்டு இருக்காங்க. நான் அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். இதுதாங்க லான், ஓப்பன் லான். 200 பேர் உட்கார்ற கெப்பாசிட்டிங்களா. ஸோ அங்கே ஹேண்ட் வாஷ் இருக்குது, ரெஸ்ட் ரூம் இருக்குது, கிட்ஸ் பார்க் இருக்குது. அதான் பார்க்க போயிருக்காங்க. என்னைய வெறும் காலில் நடக்க விட்டுட்டு ஐயாவோட செருப்பு போட்டு எப்படி ஓடி வராரு பாருங்க. வா வாடா வா, கழிச்சு செருப்பை கழிச்சு செருப்பை கட்டுறா. போலாம் தோட்டத்துக்கு. ரெசார்ட்லாம் பார்த்தாச்சுங்க, ரேட் எல்லாம் விசாரிச்சிட்டோம். இன்னும் டிசைட் பண்ணணும். சரி நம்ம போய் வீட்டில் மெதுவாக டிசைட் பண்ணிக்கலாம். ஆனால் வெயில் பட்டி, வெயில் எப்படி முடியலங்க, நம்மளை அப்படியே உறிஞ்சிருது. நம்ம தோட்டத்துக்கு போல செஃப் போன் பண்ணி சிக்கன் லாலிபாப் பொறிக்கிட்டுமான உடனே ஒருத்தருக்கு பசி வந்துருச்சு. எங்களுக்கு தோட்டம் வேண்டாம், இப்ப வீடு வேணும், வீட்டுக்கு போய் லாலிபாப் சாப்பிடணும். போலமா படி பசி வந்துருச்சுங்க. தோட்டமாவது பஸ்வாவது அம்சியாவது தொலைச்சியாவது கருப்பியாவது நாங்க இப்ப வீட்டுக்கு போய் லாலிபாப்பை கடிக்கணும், அவ்வளவுதான். சரி நாங்க இப்ப வீடா வேற லாலிபாப் மட்டும் போதுங்க, சாப்பாடுல நாங்க சாப்பிட மாட்டோம். இன்னைக்கு நாங்க இளநீ கிளநீர் எல்லாம் குடிக்கிறோம். ஆனாலும் எங்களால வெயில் தாங்க முடியலங்க. இது ஜீப்ல பாருங்க 1941 சூப்பரா தெரியுது இல்ல? ஏன்னா இந்த ஜீப் அப்பதான் கண்டுபிடிச்சாங்க சாமி. ஆமா, அப்பெல்லாம் நானே பிறக்கல. வீட்டுக்கு வந்துட்டோம். ஆல்பா சார், இந்த ஆளை காணோம். ஆல்பா சார் என்ன தூங்கிட்டீங்க? வெயில் அவனாலே முடியலங்க. ஃபேன் போட்டுட்டு தான் போனேன் இத்தனைக்கும் நான். லஞ்சு சுட சுட எங்களுக்கு வந்துருச்சு. சிக்கன் லாலிபாப், மோர் அண்ட் எனக்கு வந்து சொரக்காய் பொரியல், மட்டன் ஈரல், அது போக வடித்த சாதம், அதுக்கப்புறம் மாங்காய் ரசம்ங்க. சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். ஏன்னா மெசேஜஸ் வந்துட்டு ஆல்ரெடி கொஞ்சம் கம்மி தான் இன்றைக்கி சண்டேன்றதுனால அது டீம் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ நான் மத்தியானம் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இப்போ எந்திரிச்சதும் புட்டுவும் அவரும் வந்து சிலம்ப கிளாஸ் டேக்கோண்டோ அதுக்கு போயிருக்கிறாங்க. அவங்க வந்துடுவாங்க. வந்ததும் இந்த அவங்களுக்கு தோசையும் புதினா சட்னி அரைச்சிட்டேன். ஸோ டிஃபன் கொடுத்துட்டோம்னா முடிஞ்சது. அதுக்கப்புறம் நைட்டு ஒரு நல்ல படம் பார்த்துட்டு தூங்கிடுவோம். நான் பேசுகிறப்பே தெரியும் உங்களுக்கு மூக்கு கொண்டு இருக்குது. என்னன்னு தெரியலங்க, எனக்கு ஃபுல்லாக சளி பிடிச்சிருக்கு, காய்ச்சல் வரும் மாதிரி இருக்குது. நான் அதனால தான் அப்படியே டயர்டாக படுத்துக்கிட்டே இருக்கேன். ஓகேங்க, நான் உங்களுக்கு அடுத்த vlogல மீட் பண்ணுறேன். மட்டும் பாய்.